ஏங்க பிப்ரவரி 21 திருச்சிக்கு குடும்பத்தோட போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா, இது நம்ம இனத்தின் திருவிழா. உறுதியா நம்ம குடும்பத்தோட போய் தான் ஆகணும். நீங்க மட்டும் போலாம்ல, குடும்பத்தோட ஏன் போகணும்? அப்படி என்ன இருக்குது அந்த மாநாட்டுல? எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்துல நடத்துற மாதிரி இது ஒரு மாநாடு தானே. பிப்ரவரி 21 திருச்சியில நாம் தமிழர் கட்சி நடத்துறது மக்களின் மாநாடு. ஜாதி மதங்கள் கட்சிகள் கடந்து தமிழ் மக்கள் ஒன்று கூடும். இது ஒரு இனத்தின் திருவிழா. சரிப்பா, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு தான். அப்படி நல்ல எதிர்காலங்கிறது வங்கியில லட்சம் லட்சமா பணத்தை சேமிச்சு வச்சுட்டு போறது மட்டும் அல்ல. நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை, தூய குடிநீர், நஞ்சில்லாத உணவு, உயர்தர மருத்துவம், உயர்தர கல்வி, அதுவும் இல்லாம நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து வச்சுட்டு போன இயற்கை வளங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதும் தான். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானதும் தான். இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும்னா நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தூய குடிநீர், நஞ்சில்லாத உணவு, தரமான கல்வி, உயர்தர மருத்துவம், பாதுகாப்பான சூழ்நிலை இதெல்லாம் அமைச்சு கொடுக்கிற நாம் தமிழர் கட்சியோட கொள்கைய மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி நம்மளோட உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம மாநாட்டுக்கு போலாங்க. பிப்ரவரி 21 திருச்சியில நாம் தமிழர் கட்சி நடத்தும் மக்களின் மாநாடு. இது கட்சி மாநாடு அல்ல, நம் இனத்தின் திருவிழா. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு